ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மே 28, 29 சரியா? எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மே 28, 29 வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிஷின் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று. ஓகேவா? உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியா செமிகண்டக்டர் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின். இதை வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து யாராவது சொல்ல வரீங்களா? ஜெனி. ஓகே, இந்தியா செமிகண்டக்டர் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின் சரியா? இந்த மிஷின் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 2021 வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. யார் லான்ச் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம மைத்தி தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எத்தனை கோடிக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 76,000 கோடிக்கு வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. வேற என்ன இதுல நம்ம படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இதோட ஏம் என்னன்னு. ஓகே, இதோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து செமிகண்டக்டர் லைக் வந்து நானே வந்து ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட்டை வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளான்ட்டை வந்து வைக்கிறதுக்கு எனக்கு தேவையான பினான்சியல் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து கொடுப்பாங்க சரியா? இந்த மிஷின் கீழே வந்து தருவாங்க. வேற என்ன இதுல நம்ம படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இதோட கோல் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம நல்லா வச்சுக்கோங்க, இந்தியா வந்து இந்த சிப்லாம் செமிகண்டக்டர் சிப்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து மோஸ்ட்லி வந்து வெளிநாட்டுல இருந்து தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து குறைக்கணும், இந்தியாலே வந்து இந்த மாதிரி வந்து செமிகண்டக்டர் வந்து பில்டு வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷின் தான் வந்து இந்தியா செமிகண்டக்டர் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின் சரியா? இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம்குள்ள வாங்களேன். இந்த இந்தியா செமிகண்டக்டர் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்துக்கோங்க, செமிகான் இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்றதுதான் அந்த ப்ரோக்ராமோட பேர். ஓகேவா? எதுக்காக இந்த ப்ரோக்ராம் கேட்டீங்கன்னா வந்து நல்லா வச்சுக்கோங்க, எதுக்காக அந்த ப்ரோக்ராம் கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து குளோபல் லெவல்ல வந்து இந்த சிப் வந்து மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா. திருப்பி சொல்றேன், குளோபல் லெவல்ல இந்த செமிகண்டக்டர் சிப் வந்து மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கம்பெனிஸ இந்தியாவுக்கு வந்து கூட்டிட்டு வந்து இந்தியாவில வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிளான்ட்டை வந்து ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளான்ட்டை வந்து உருவாக்கி அங்க வந்து சிப்பை வந்து உருவாக்கணும். புரிஞ்சுச்சா? வெளிநாட்டுல சிப்பை உருவாக்காம அந்த கம்பெனியை வந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்து இந்தியால இந்த மாதிரி வந்து ஒரு சிப் கம்பெனி, அதாவது அந்த ஃபேக்டரியை வந்து ஓபன் பண்ணிட்டு இந்தியாலே இந்த சிப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து செமிகான் இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். விளங்குச்சா? இது புரிஞ்சாதான் உள்ள புரியும். செமிகான் இந்தியா ப்ரோக்ராம் எதுக்குன்னு புரிஞ்சுச்சா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஓகே, இப்போ வாங்க இந்த நியூஸ்க்கு. இப்ப ஓகேடா, வெளிநாட்டு கம்பெனிஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வந்து வெளிநாட்டு கம்பெனிஸ் வந்து இந்தியால வந்து இந்த ஃபேக்டரி வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபேக்டரியை வந்து ஓபன் பண்றதுக்கு லைக் வந்து இப்ப தமிழ்நாட்டிலே வந்து ஓபன் பண்ணா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும் சரியா? அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து வாங்கணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த லேண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லேண்ட் அத்தாரிட்டி, இதே மாதிரி வந்து இந்த வேரியஸ் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து எல்லாட்டையும் வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அப்ரூவல் வந்து தனித்தனியா ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா வந்து வாங்கணும், அடுத்த ஸ்டேட்ல வந்து தனியா வந்து வாங்கணும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் தனித்தனியா வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வெளிநாட்டு கம்பெனிஸ் தமிழ்நாட்டுல அவனோட ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் வந்து ஓபன் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு வந்து ரொம்ப காலம் வந்து ஆகிக்கிட்டே இருக்கு. அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா புதுசா வந்து ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த போர்ட்டலோட பேர் பார்த்துக்கோங்க, இன்வெஸ்டர் சப்போர்ட் அப்படின்றது தான் அந்த போர்ட்டலோட பேர். இந்த போர்ட்டல் எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா, நீ தனித்தனியா போய் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வை தனியா வந்து அப்ரூவல் வந்து வாங்காம லைக் வந்து இந்த போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிட்டேன்னா நீ வீட்டுல உட்காந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், வேரியஸ் மினிஸ்டர் எல்லாத்தையும் ஒரே போர்ட்டல் வழியாவே நீங்க வந்து அப்ரூவல் வந்து வாங்கிக்கலாம். கலந்துச்சா? முன்னாடி வந்து தனித்தனியா வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரே இடத்துல வந்து எல்லா அப்ரூவலும் வந்து வாங்குறதுக்காக ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த போர்ட்டலோட பேர் பார்த்துக்கோங்க, இன்வெஸ்டர் சப்போர்ட் அப்படின்றது அந்த போர்ட்டலோட பேர். கலந்துச்சா? புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் நியூஸ் வரவங்களாம் வந்து சேர்ந்துட்டாங்களா? ஓகே, வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த செமிகான் இந்தியா ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல இது வரைக்கும் எத்தனை வெளிநாட்டு கம்பெனிஸ் வந்து இந்தியால வந்து பிளான்ட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்கன்னா 12 ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் வந்து இது வரைக்கும் வந்து இந்த ப்ரோக்ராம் கீழ வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து செமிகண்டக்டர் டிசைன் ப்ராஜெக்ட் வந்து இந்த ப்ரோக்ராம் கீழ வந்து எத்தனை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 24 வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, மீதி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டெமோகிராஃபி பத்தி பேசியிருப்பான். திருப்பி சொல்றேன், டெமோகிராஃபியை பத்தி பேசியிருப்பாங்க. அது என்னடா டெமோகிராஃபின்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் சரியா? இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியால வந்து எவ்வளவு மக்கள் வந்து இருக்காங்க சரியா? போன வருஷத்தோட எவ்வளவு பேர்
வந்து கூடியிருக்காங்க. அதாவது பாப்புலேஷன் வந்து எவ்வளவு வந்து கூடியிருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எவ்வளவு பேர் வந்து பிறந்திருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து இறந்திருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து அதாவது வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து சிம்பிளா சொன்னா வந்து இந்த பாப்புலேஷன் சம்பந்தப்பட்டதை வந்து படிக்கிறாங்க பாத்தீங்களா. அதாவது எவ்வளவு பாப்புலேஷன் கூடியிருக்கு, குறைஞ்சிருக்கு, எப்படி கூடியிருக்கு, எப்படி குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரி வந்து பாப்புலேஷன் சம்பந்தப்பட்டதை வந்து படிக்கிறாங்க பாத்தீங்களா. அதான் வந்து டெமோகிராஃபின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு ஏரியால எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் புதுசா வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் பிறந்திருக்காங்க, எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, இந்த மாதிரி வந்து பாப்புலேஷன் சம்பந்தமா வந்து படிப்பாங்க பாத்தீங்களா. அதான் வந்து டெமோகிராஃபின்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? எனக்கு வந்து பதில் மட்டும் சொல்லுங்களேன். புரிஞ்சுச்சா? EDF ஓபன் பண்ணலையா? யாருக்குமே ஆகலையா? வித்தியாசமா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வருது. ஓகே, அப்போ உங்க சைட்ல தான் ஏதாவது பிரச்சனை. நெட் ஆன் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பாருங்க. நெட் ஆன் பண்ணாம எப்படி விசி வரும் கேக்குறேன். ஏதாவது பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓகே, நம்ம இந்த நியூஸ்க்குள்ள வாங்க. ஓகே, இந்த நியூஸ்க்குள்ள வாங்களேன். டெமோகிராஃபியை பத்தி புரிஞ்சுச்சா? இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா வந்து என்னாச்சு, எனக்கும் காலில் எப்படிதான் வந்துச்சு. நீங்க வந்து கட் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பாருங்க. ஓகே, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓகே, இப்ப இந்த நியூஸ்ல வந்து வாங்க. இந்த நியூஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியால நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. இந்தியால வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் என்ன ஆகிக்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து மக்கள் தொகை வந்து அப்நார்மலா, அதாவது அபரீதமா வந்து கூட்டிக்கிட்டு வந்து வராங்க. ஓகேவா? இதை பத்தி வந்து நம்ம போன வருஷமே வந்து படிச்சிருப்போம். போன வருஷம் வந்து ஆகஸ்ட் 2025 நம்ம நரேந்திர மோடி இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்தியால ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸ்ல மட்டும் மக்கள் தொகை வந்து அபரீதமா வந்து கூட்டிக்கிட்டு வந்து வராங்க. அவங்க வந்து எதனால வந்து கூட்டிட்டு வந்து வராங்க, அதுக்கான காரணம் என்ன, இந்த மாதிரி வந்து யாராச்சும் வந்து இல்லீகலா வந்து இந்தியாவுக்குள்ள வந்து வராங்களா அப்படின்றதுக்காக ஸ்டடி பண்றதுக்காக ஒரு மிஷின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மிஷினோட பேர் பார்த்துக்காங்க ஹை பவர் டெமோகிராஃபி அப்படின்றது அந்த மிஷினோட பேரு. இதை வந்து எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, அதாவது அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 2025 வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. அதாவது அனௌன்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்கு வந்து கேபினெட் வந்து எப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாசம் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இந்த மிஷின் கீழ வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டியோட பேர் பார்த்துக்கோங்க ஹை லெவல் கமிட்டி அப்படின்றதுதான். ஹை லெவல் தானே இங்க இருக்கு. ஹை லெவல் கமிட்டி அப்படின்றது அந்த கமிட்டியோட பேர். ஓகேவா? இந்த கமிட்டில அப்படி என்னதான் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து பாப்புலேஷன் வந்து அப்நார்மலா வந்து கூடுதா, அது வந்து எதனால வந்து கூடுது, நல்லா வச்சுக்கோங்க. அந்த பாப்புலேஷன் வந்து எதனால வந்து கூடுது, இந்த மாதிரி வந்து யாராச்சும் வந்து உள்ள வந்து வராங்களா, இந்த மாதிரி பாப்புலேஷன் கூடுனால நமக்கு வந்து ஏதாச்சும் வந்து பிரச்சனை ஆகுமா, இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்றதுக்காக ஒரு கமிட்டி வந்து இப்போ வந்து ஃபார்ம் வந்து பண்ணிருக்காங்க. அந்த கமிட்டியை வந்து லீட் பண்ண போறது யாருன்னு பாத்துக்கோங்க. அவர் பேர் என்ன, பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் அப்படின்றது அவரோட பேர். புரிஞ்சுச்சா? ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த கமிட்டியை லீட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் அப்படின்றது அவரோட பேர். ஓகேவா? இவரையும் தாண்டி இந்த கமிட்டில வந்து வேற யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து துர்கா சங்கர் மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தவங்களும், பாலாஜி ஸ்ரீவஸ்தவா அப்படின்னு ஒருத்தவங்களும், டாக்டர் ஷாமிகா ரவி அப்படின்னு ஒருத்தவங்களும் வந்து இந்த கமிட்டில வந்து இருப்பாங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வேற என்ன நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த கமிட்டியை வந்து மேனேஜ் பண்ண போறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மினிஷா கோமாபைஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவனுக்குள்ள வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். சரியா? அவங்கதான் வந்து இதை வந்து மேனேஜ் வந்து பண்ண போறாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேடா? கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த கமிட்டில அப்படி என்னதான் ஸ்டடி பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 8 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து மக்கள் லைக் வந்து இந்த மக்கள் தொகை வந்து அபரீதமா வந்து கூடுதா ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸ்ல, இந்த மாதிரி கூடுறதுனால நல்லா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கூடுறதுனால ஏதாச்சும் வந்து பிரச்சனை ஆகுமா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடி வந்து பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து எதனால வந்து கூடுறாங்க அப்படின்றது காரணம். சரியா? அடுத்து வந்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த மாதிரி கூடிட்டாங்க, லைக் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸ்ல இருந்து தான் கூடி இருக்காங்களா அப்படின்றது வந்து அனலைஸ் பண்றது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சொல்யூஷன். சரியா? இந்த மாதிரி வந்து இல்லீகலா வந்து யாராச்சும் வந்து இமிகிரேட் ஆகி வந்தாங்கன்னா அந்த மாதிரி வந்தவங்களுக்கு வந்து
லைக் வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்ற ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதும், அதே மாதிரி வந்து வந்தவங்களை எப்படி திருப்பி அனுப்பலாம் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் வந்து இந்த கமிட்டி வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி பார்டர் ஏரியாஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து லைக் வந்து பாதுகாப்பு வந்து பலப்படுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. இது வந்து 5 ஆச்சா, எத்தனை சொல்லியிருக்கேன், 5 சரியா. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆறாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 6 சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சரியா. கணக்கு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. வேற என்ன விஷயம் கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த கோஆர்டினேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதை என்ஹான்ஸ் பண்றது எல்லாமே வந்து இந்த கமிட்டியோட ஒரு முக்கியமான வேலைகள். புரிஞ்சுச்சா? ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்றாங்க, அந்த கமிட்டி யார் லீட் பண்ண போறாங்க அப்படின்றது முக்கியம். அதுல வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது முக்கியம் சரியா. இந்த கமிட்டில என்னென்ன வேலை பண்ண போறாங்கன்னா ஒரு 8 வித வேலை வந்து பண்ண போறாங்க. இந்த என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த கமிட்டிக்கு வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் வந்து பண்ணணும் சரியா. ஒரு வருஷத்துல நீங்க என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லி வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். எப்பக்குள்ள சப்மிட் பண்ணணும் பாத்துக்கோங்க, ஒரு வருஷத்துக்குள்ள வந்து பண்ணணும் சரியா. இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து உன்னால வந்து ஒரு வருஷத்துல வந்து பண்ண முடியலன்னா வந்து உனக்கு வந்து நம்ம மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவன் அடிஷனலா வந்து இன்னும் ஒரு 6 மாசம் வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. விளங்குச்சா சொன்னது? ஒரு மாதிரி விட்டு விட்டு சொன்னேன், ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்காது. ஒரு கமிட்டி யார் லீட் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்றத விஷயம். எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். ஓகே ஓகே. அடுத்து 3வது விஷயம் வந்துருங்க. 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை பத்தி வந்து ஒரு ஒரு 2 வாரமா வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வரும் சரியா. அதாவது நம்ம சிந்தியா இருப்பார் பாத்தீங்களா, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் மினிஸ்டர், அவர் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விஷயம் வந்து ஒரு மிஷின் வந்து கொண்டு வந்திருக்காரு. உதாரணத்துக்கு என்ன பண்ணது, மிசோரத்துல என்ன பார்த்தோம், ஜிஞ்சருக்காக ஒரு மிஷின் வந்து கொண்டு வந்தாரா. அடுத்து வேற விஷயம் என்னது, நாகாலாந்துல வந்து காஃபிக்காக வந்து கொண்டு வந்தாரா. அடுத்த விஷயம் என்னது, கிவியில வந்து அருணாச்சல் பிரதேஷ் தானே. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒண்ணு வந்து கொண்டு வந்திருப்பாரு சரியா. அந்த ஊர்ல இருக்க சிக்கிம் வந்து ஆர்கானிக் சரியா. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒண்ணு வந்து கொண்டு வந்திருக்காரா. அந்த லிஸ்ட்ல வந்து புதுசா வந்து ஒரு ஊரை வந்து சேர்க்கிறாங்க. அந்த ஊரோட பேர் பாத்துக்கோங்க, திரிபுரா அப்படின்றது அந்த ஊரோட பேர். ஓகே, திரிபுரா அப்படின்றது அந்த ஊரோட பேரு. இந்த திரிபுரால வந்து எந்த மிஷின் வந்து கொண்டு வராங்கன்னா திரிபுரா மிஷின் குயின் பைனாப்பிள் அப்படின்ற ஒரு மிஷின் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? என்ன விஷயம் கேட்டீங்கன்னா வந்து இந்த திரிபுரால வந்து பைனாப்பிள் வந்து நல்லா வந்து விளையும். பைனாப்பிளே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஒரு வெரைட்டிஸ் தான் வந்து குயின் பைனாப்பிள்னு சொல்லுவாங்க. இந்த குயின் பைனாப்பிள் வந்து திரிபுரால வந்து நல்லா வந்து விளையும். இந்த குயின் பைனாப்பிளுக்கும் நார்மல் பைனாப்பிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா வந்து இது வந்து கொஞ்சம் வந்து இனிப்பா இருக்கும், அதே மாதிரி வந்து டேஸ்டாவும் வந்து இருக்கும். ஓகேவா? அதான் வந்து டிஃபரன்ஸ். இதோட யூனிக்னஸ்க்காக நல்லா வச்சுக்கோங்க, இதோட யூனிக்னஸ்க்காக இந்த குயின் பைனாப்பிள் வந்து சரியா, குயின் பைனாப்பிள் கிடைச்சிருக்கும் அப்படின்றது